ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணோட ஃபேமிலியே உடனே உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை போய் பார்க்கும்போது அந்த போலீஸ் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள் இல்லைம்மா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ணலை. இந்த நிலைமையை பாருங்கள். உண்மையாலுமே நம்ம பாதுகாப்பான ஒரு சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க் நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒரு ஜஸ்ட் போலீஸ் ஐசோலேட்டட் கேஸ் மட்டும் கிடையாது. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் இர்ரெஸ்பான்சிவாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் ஒரு நிலைக்கு வந்து சாதாரண ஒரு மக்கள் வந்து தள்ளப்பட்டிருந்திருக்காங்க. இந்த நிலைமை தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க. அன்ரிஜிஸ்டர்ட் எஃப்ஐஆர் இருக்குது. அன்ரிஜிஸ்டர்ட் எஃப்ஐஆர் இருந்தால் என்னங்க ஆகும்? அந்த ஃபேமிலி கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிடும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ஸே இருக்காது. எந்த ஒரு பிரச்சனை நடந்திருந்தாலும் அந்த பிரச்சனையோட தடயம், அந்த பிரச்சனையோட நிகழ்ந்த அந்த நிகழ்வு வந்து அழிக்கப்படும். பொண்ணுக்கு அகெயின்ஸ்டாக இன்னும் நிறைய பிரச்சனை வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸும் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 2 வருஷமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் அகெயின்ஸ்ட் விமன் 106% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. குழந்தைங்களுக்கு அதிகமாக, முக்கியமாக குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றம் தமிழ்நாட்டில் 56% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. முக்கியமாக இந்த இந்தியாலே பார்த்துக்கோங்க. இந்தியாலே பார்த்தீங்கன்னா வருஷம் 33,000 ரேப் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். அந்த 33,000 இருக்கிற இந்த ரேப் கேஸில் 5,000 கேஸ் வந்து தமிழ்நாட்டில் 2024 ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போக்சோ சட்டம், போக்சோ கேஸு 56% வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். இது எல்லாமே ஒரு அஃபிஷியல் டேட்டா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் ரிஜெக்ஷன், அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேன், வெளியே கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே பேசி முடிச்சுட்டு வருவீங்களா, இங்கே வந்து எங்கள் நேரத்தை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எஃப்ஐஆர் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. ஆஃப்டர் ராஜஸ்தான், ஆஃப்டர் உத்தரப்பிரதேஷ், ஆஃப்டர் தட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னை, விழுப்புரம் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஆர் ரிஜெக்டட் கேஸ், எஃப்ஐஆர் நாட் ரெஜிஸ்டர்ட், அதில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்லாம் வந்து முக்கியமான ஒரு இடமா இருக்கு. பொண்ணுங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற குற்றத்தில் டேட்டா என்ன சொல்லுதுன்னா 18 வயசுல இருந்து 30 வயசுல வரைக்கும் பொண்ணுங்க வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு. அதுக்கு அடுத்து 2வது கேட்டகரி என்னன்னா 16 வயசுலேருந்து 18 வயசுல இருக்க பொண்ணுங்க. இந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு 12th இருக்க அந்த ஃபேஸ். அடுத்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, காலேஜ்ல இருந்து வேலைக்கு போகிற இந்த முக்கியமான ஃபேஸ். அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொண்ணுங்க வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே 3வது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு நடக்கிற நிறைய கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இவன் 2017 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தை ரேப் பண்ணப்படுது, ஒரு 8 வயசு குழந்தை ரேப் பண்ணப்படுது. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிரைம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு தலைமுறையை பாதிக்கிற ஒரு கேள்வி. இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லுமே பார்த்தா சென்னை பெரிய இம்பாக்டா இருக்கு. அடுத்து கோயம்புத்தூர் அடுத்த ஒரு இம்பாக்டா இருக்கு. அடுத்து மதுரை, சேலம், விழுப்புரம் அப்படின்ற நிறைய ஒரு விஷயம் இருக்கு. ஓவராலாக நம்ம பார்த்தா ஏர்பன் ஏரியாவில் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ரூரல்லையும் ரிப்போர்ட் ஆகுது. அதாவது கிரைம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ரூரலில் ரிப்போர்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய கேஸ் ரெஜிஸ்டரே ஆகாமல், அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால், கோர்ட்டுக்கு போனால் இது எனக்கு வந்து ஒரு பெரிய அசிங்கம்ன்ட்டு ரூரல் ஏரியாவில் கேஸ் ஒரு 4 செவத்துக்குள்ளே மூடப்படுது. எஃப்ஐஆர் ஏன் பதிவு பண்ணாமல் இருக்காங்க? இது உண்மையாலுமே எஃப்ஐஆர் லீகலாக பதிவு பண்ணாமல் இருக்காங்களா? எஃப்ஐஆரை ஒருத்தவங்க வந்து ஒரு இஷ்யூ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க, அந்த இடத்துல எஃப்ஐஆர் நான் பதிவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது லீகலா அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கான விடை என்னன்னா கண்டிப்பா இது இல்லீகல் தாங்க. எஃப்ஐஆர் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா கண்டிப்பா அந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா சிஆர்பிசி 154 படி எஃப்ஐஆர் பண்றது, எஃப்ஐஆர் எந்த இஷ்யூனாலும் அதை ஃபைல் பண்றது, எழுதுறது கம்பல்சரி அப்படிங்குது. முக்கியமா அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா வந்து மிகப்பெரிய குற்றம் புரிந்தவங்க அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா எஃப்ஐஆர், அதாவது மற்ற ரீஜன்ல அந்த பெரிய ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல 0 எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. 0 எஃப்ஐஆர்னா ரொம்ப சிம்பிள் தான். எஃப்ஐஆர் எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும், ஒவ்வொரு எஃப்ஐஆருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் மாற்றவும் முடியாது. அதனால தான் அந்த எஃப்ஐஆர் போடுற அந்த காப்பியை வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சுப்பா இனிமேல் நான் உங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த வேற ஒரு ரீஜன்ல ஒரு குற்றம் நடந்திருக்கு, ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு, அந்த இடத்துல வந்து பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதை 0 எஃப்ஐஆர்னு பதிவு பண்ணுவாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, சென்னையில ஒரு பெரிய ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை எங்க மதுரையில போய் ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணா மதுரையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் 0 எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு அதை பதிவு பண்ணியே ஆகணும்.
நீங்க அந்த இது வந்து அந்த அந்த குற்றம் வந்து சென்னையில தான்ப்பா புரிஞ்சாங்க. சென்னையில தானே நடந்துச்சு இது. சென்னையில போய் பதிவு பண்ணோம். இங்க எங்க ஏரியால வந்து அந்த ப்ரொவிஷனே கிடையாது. எங்க பார்டருக்குள்ள வராது அப்படின்னு வந்து சொல்ல முடியவே முடியாது. சென்னையில செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடந்தாலோ, அவங்க மதுரையில போய் கூட இந்த 0 எஃப்ஐஆர பதிவு பண்ணலான்றத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குங்க. 0 எஃப்ஐஆர் எதுக்கு பதிவு பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கிரைம்ஸ், செக்ஷுவல் அசால்ட், எந்த ஒரு ஹராஸ்மென்ட் பொண்ணுங்களுக்கு இருந்தாலும், கிட்னாப்பிங், ஆசிட் அட்டாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக 0 எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் ரோடு ஆக்சிடென்ட்ஸ். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கார் எடுத்துட்டு ஒரு லாரி எடுத்து ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ல வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அந்த ரீஜன்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவரு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டேஷன், அதாவது இன்னும் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தள்ளியோ அந்த இடத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு தான் ஆகணும். ரோடு ஆக்சிடென்ட்ஸுக்குமே வந்து 0 எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. ஒரு குற்றம் நடந்தது, அந்த ஒரு விஷயம் நடந்தது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம். நீங்க எஃப்ஐஆர் போறது வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம். அந்த புது டிஸ்ட்ரிக்ட்ல எழுதுற எஃப்ஐஆருக்கு 0ன்னு மட்டும் எழுதிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த எஃப்ஐஆரை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. லலித் குமாரி வெஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2014 இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா வந்து எஃப்ஐஆர் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் ரிஜெக்ட் பண்ணவே கூடாது. ரிஜெக்ட் பண்ணா அது மிகப்பெரிய ஒரு இல்லீகலான விஷயம், மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. எஃப்ஐஆர் டிலே பண்ணக்கூடாது. ஒரு மேண்டேட்டரி எஃப்ஐஆர் எப்பயுமே பதிவு பண்ணி ஆகணும். நீங்க மேண்டேட்டரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணும்போது எந்த ஒரு முன்னாடி நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் தேவையே கிடையாது. பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இன்குவயரி தேவையே கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு குற்றம்னு ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த குற்றத்தில் இருக்க தடயங்களை அழிக்காம இருக்கிறதுக்கு அந்த எஃப்ஐஆர் மிகப்பெரிய ஒரு பங்கு விதிக்குது அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா நடைமுறையில கிரவுண்ட்ல என்ன நடக்குது தெரியுமா? எஃப்ஐஆரை ரிஜெக்ட் பண்றாங்க. எஃப்ஐஆர் போறதுக்கு டிலே பண்றாங்க. வீக்கர் செக்ஷனா எஃப்ஐஆர் கிடையவே கிடையாதுப்பா, வெளியே கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கோ, இதுல என்ன இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. இந்தியால எஃப்ஐஆர் ரிஜெக்ஷன் அதிகமா உள்ள ஸ்டேட்ஸ்ல முக்கியமான ஒரு ஸ்டேட் தமிழ்நாடுன்னு நான் சொல்லியிருந்தேன். முக்கியமா சென்னை, விழுப்புரம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. சரி, விக்டம் என்னதான் பண்ணலாம்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேற ஒரு ரீஜன்லயோ இல்லை அவங்க ரீஜன்லயோ போயிட்டு நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கு, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ ஒரு பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த பொண்ணை அவங்க கேட்ட மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டுமே ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்றதுன்னா, அடுத்த ஒரு ஹைரார்கி எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அவங்கள்ட்ட வந்து செக்ஷன் 156(3) அது கோர்ட்டோட அந்த ஒரு ப்ரொவிஷன் மூலியமா அவங்கள்ட்ட அதை ரெக்வஸ்ட் பண்ணலாம். அந்த இடத்துல எஸ்பி ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம வந்து எஃப்ஐஆர் போட வைக்கணும். அந்த இடத்துல இல்லைன்னா நிறைய விமென் கமிஷன் இருக்கு. அந்த இடத்துல இல்லைன்னா நீங்க அடுத்த லெவல், அடுத்த ஹையரார்கி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் போகலாம். ஸோ சட்டம் விக்டம்ஸுக்காக இருக்கு, ஆனா அவேர்னஸ் யாருக்குமே இல்லைங்க. அதாவது 0 எஃப்ஐஆர் இன்னொரு விஷயம், இந்த அடுத்த எஸ்பி கேஸ் செக்ஷன் 153ல போறது, இந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு இன்னுமே அது தெரியாம இருக்கு. அதுக்காக முக்கியமா கிரியேட் பண்ணதான் இந்த ஒரு வீடியோ. இது போலீஸ் சைட் ஃபால்ட்னு மட்டும் சொல்லல. ரியாலிட்டி என்னன்னா, போலீஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1,20,000 போலீஸ் கிட்ட இருக்காங்க. அந்த 1,20,000 போலீஸ்ல 20 to 23,000 போலீஸ் சீட்டு வரையும் வேக்கன்சி இருக்குங்க தமிழ்நாட்டுல. நல்லா நினைச்சு பாருங்க, அந்த 1,00,000 போலீஸ் போர்ஸ் நியர்லி அதுல 25,000, அதாவது பாத்தீங்கன்னா 20 to 30% போலீஸ் போஸ்ட் வேக்கன்சியாவே இருக்கு. இதனால என்ன நடக்குது தெரியுமா? ஒவ்வொரு போலீஸ் போர்ஸனும் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பாக்குறாங்க, நிறைய கேஸை சால்வ் பண்ண முடியாம இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்களோட பர்சனல் லைஃபை வந்து அவங்க பாத்துக்க முடியாம இருக்காங்க. நீங்க நினைச்சு பாத்துறீங்களா, ஒரு போலீஸ் பர்சன் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்ப்பாருன்னு? ஒரு சில நேரம் 10 மணி நேரமா இருக்கலாம், ஒரு சில நேரம் 15 மணி நேரமாவும் இருக்கலாம். நினைச்சு பாருங்க, அந்த ஒரு போலீஸ் பர்சன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக, நம்மள இந்த ஒரு நிறைய விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக இவ்வளவு தூரம் உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த வேகன்சி ஃபில் பண்ணாம டிஎன்யூஎஸ்ஆர்பி 2-3 வருஷமா இதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய விஷயம்னால. இந்த ஒரு லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ், ஸ்டாஃபோட ஷார்டேஜ், ஸ்ட்ரெஸ், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு தான் இன்னைக்கான போலீஸ் பீப்புள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹியூமன் சிஸ்டம் தான், ஆனா ஓவர்லோட்னால நிறைய பிரேக் டவுன் இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு எஃப்ஐஆர் போடாம தூத்துக்குடியில் நடந்த அந்த ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் யாரு தான் கொடுக்கணும்? அதாவது இந்த இடத்துல கேஸ் ஃபைல் ஆகுது, அதாவது அந்த இடத்துல உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் தான் ரொம்ப டிலே ஆகுது. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமாங்க? அதாவது இந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கேஸ் ஃபைல் ஆகிறதுல அந்த ஜுடிஷியல் ப்ரோசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி கடைசியாக அந்த 100% மக்களில் கேஸ் ஃபைல் பண்ணவங்கள 30% அவங்களுக்கு மட்டும்தான் தீர்ப்பே வருது. 70% குற்றவாளிகள் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்போட மைண்ட் செட் என்ன தெரியுமா இருக்கு?
அதாவது பொலிட்டிக்கல் ஃபியர், பல குடும்பங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில். இதில் சொசைட்டியும் என்ன கேட்ட ஒரு பெரிய காரணங்க. க்ரைம் நடந்தது ஒரு பெரிய ஃபெயிலியர் தான், ஆனால் எஃப்ஐஆர் பதிவாகாது இன்னும் பெரிய பெரிய ஃபெயிலியர். ஒரு விக்டம் ஜஸ்டிஸ் கேட்குறாங்க, ஆனால் அந்த இடத்துல அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபைட் பண்ண வைக்குது. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன்னைக்கு இருக்க அந்த கவர்மெண்ட் என்ன பண்ண வைக்குதுன்னா வந்து என்னோட நார்மலாக நான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன், என் பொண்ணுக்கு ஒன்று நடந்துருச்சு, நடந்தாலும் அந்த பொண்ணோட அந்த ஒரே ஒரு விஷயங்க, சட்டம் புக்கில் மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில், கோர்ட்டில், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் அது வேலை செய்யணும். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டினோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை இருக்கா?